அல்லேலுயா, அல்லேலுயா. கொஞ்சம் பேர் தான் கை தூக்குற மாதிரி இருக்கு. எல்லாருமே கை தூக்கி ஆண்டருக்கு மகிமை செலுத்தலாமே. ஸ்டாலின் இந்த பக்கம் வந்தாருன்னா, எடப்பாடி இந்த பக்கம் வந்தாருன்னா, அவங்க தொண்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? தொண்டர்லாம் திரளான கூட்டம் 4 பேர் இருப்பானுங்க, 4000 பேர் இருப்பானுங்க. அவ்வளோ பேர் என்ன சொல்லுவானுங்க? சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. எனக்கு டைம் வந்து 3/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 3/4 மணி நேரத்தை செய்தி. ஆனால் பாடல் பிடிக்காரன் பாடணும். சாட்சி வேற நீ இப்போ வளர்த்தின்ட்டாரா? சாட்சி வேற எதிர்பார்ப்பீங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கத்த நல்லவர். என்ன சொல்லுவாங்க அவங்க? கையை தூக்குறாங்க. எங்கே தூக்குறாங்க? மேலே. அவர் வாழ்க, இவர் வாழ்கன்னு சொல்லி கம்பியால தூக்குறாங்க. ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க அப்படி கை கழுவி விடுறாங்களா? செத்து போறவனுக்கே கையை மேலே தூக்குறான்னு சொன்னா, உங்களை என்ன ஜீவனோடு வைத்து நித்திய ஜீவனுக்குள் நடத்த போற தேவனுக்கு கைகளை உயர்த்தி அல்லேலுயா. இது உலக பிரகாரம். வேதத்துல கை தூக்கினவெல்லாம் வெற்றி பெற்றான், கையை நீட்டினவெல்லாம் வெற்றி பெற்றான். அவ்வளோ பயந்து சோத்திர சீமானே கையை தூக்கி இருக்கிறான். நீங்க வேதத்தில் வாசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். டைம் இல்லை. கத்திர சோதரம் ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு வேக வேகமாக கடந்து போவோம். நான் கிடையாது இறங்கி வருவேன். ஒரு இடத்துல நின்று பேச மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. நான் கீழே கூட இறங்கி வருவேன். ஏன்னா என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் என் மூலியமாக வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். உங்கள் பாசிட்டிவ் வித்தியாசமாக கொடுக்குறாங்கல்ல பாருங்க. மோசே கூட இருந்த தேவன், யோசுவோடு கூட இருந்த தேவன், பாஸ்டர் மேத்யூவோடு கூட இருக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் இங்கே வந்ததே பெரிய ஆச்சரியம் தான். ஐயா பிஸியாக இருப்பாருங்க, அவர் பிடிக்க முடியாதுங்க அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண சாமியல் ராகவன் சொல்கிறாரு. நானும் ட்ரை பண்ணுறேன். போன வாரத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன். அவருக்கு பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையிலே நிறைய ஜெபம் ஆகணும். ஆட்ரு சோத்திரம் எப்படியாவது ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுவான்றேன், எப்படியாவது கான்டாக்ட் பண்ணுவான்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சோத்திரம் சரி செஞ்சு நான் போய் நான் போடுறான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து போட்டேன். நேராக என்னை வந்து கொஞ்சம் அடிச்சிட்டு வந்து சர்ச்சைக்கு காமிச்சு விட்டு நாளைக்கு 7 மணிக்கு வந்துருக்குனாரு. நான் 6:45 வந்துட்டேன். அப்படி இப்படி நடந்துக்கிட்டு வர்றதுக்கு சரியாக இருந்தது. கத்திர சோதரம் நேரத்தை நான் கடைப்பிடிப்பேன். எந்த இடத்துலையும் சரி, எங்கே கூப்பிட்டாலும் சரி, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, கரெக்டாக பண்ணிப்பாங்க. அப்படியே கத்தனாலவர். நீதிமொழி 1:23 வாசிங்க ஒருத்தர். இன்னொருத்தர் 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. நீதிமொழிகள் 1:23. என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையிலே உங்களுக்கு தெரிவிப்பேன். 2 தீமோத்தேயு 2:15. நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நல்ல அப்போஸ்தலரை துதிக்கிறோம், நல்ல ஆயனை துதிக்கிறோம், நல்ல போதகரை துதிக்கிறோம், நல்ல ஆயனை துதிக்கிறோம், நல்ல சமாரியனை துதிக்கிறோம், நல்ல டாக்டரை துதிக்கிறோம், நல்ல டீச்சரை துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமே தாழ்த்துக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாத்தியா, மறுபடியும் கை விட்டீங்க. சோத்திரம். என்னை ஆண்டவர் இந்த வளர்ச்சி பகுதியில் சோத்திரம் சிறு பிள்ளையிலே சோத்திரம் பாடல் வழியாக ரட்சிப்பு கொடுத்தார். 5ஆவது படிக்கிற போது நான் ஒரு கிறிஸ்துவ பாடலை கேட்டு ரட்சிப்பு அடைஞ்சிருக்கேன். அது என்னன்றது சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன், முடியுதான்னு பார்க்குறேன். பிறகு சிலுவின் அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எனக்கு கையில் சிலுவின் அடையாளத்தை கொடுத்து என்ன சொன்னார், என்னை தட்டி எழுப்பினார். வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய சுவிசேஷமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நாட்கள் முதற்கொண்டு இது வரைக்கும் நான் சுவிசேஷனாகவே இருக்கிறேன். பாஸ் ஆகணும் எனக்கு விருப்பமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ பாஸ் ஆகலாமே, உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, நிறைய பிரசங்கம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களே. அதனால் இல்லை, கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அவர் என்ன அழைத்தாரோ அந்த அழைப்பில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நான் உறுதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கர்த்தர் சோதரம். பாடல் ஒன்று பாடுவோம். பல இடத்துல வரும். பாஸ்டர்ஸ் மீட்டில் பேசுகிறேன். இந்த மாதிரி ப்ரைஸில் கூட கூப்பிடுவாங்க, ப்ரைஸில் பேசுவேன். எங்கள் சபையில் ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அங்கே போயிடலாம், எத்தனை பேர் தான் நான் பேசுவேன். அல்லேலூயா சோத்திரம். ஏன் பாரு, இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன், நீலாமுண்டியில். அங்கே கொஞ்சம் ஆட்கள் தான் இருப்பாங்க. நாங்கள் எத்தனை பேர் இருந்தது எனக்கு என்ன, நான் தேவனை மையப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த போகலை. கர்த்தர் சோத்திரம்.
அதனால் பாடல் வழியாக காட்சி பண்ணுறதுனால என்னோடய பாடல் வித்தியாசமாக இருக்கும். அதனால் என்ன ஒருத்தர் என்ன பண்ணேன், இது மாதிரி தான் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்னது சீடியில் எடுத்து போயிட்டு இருக்குது, அப்படியே லைவில் போகுது. 240 254 நாடுகளுக்கு போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். நான் இதெல்லாம் வந்து விரும்பினதே இல்லை. இது வரைக்கும் எனக்கு எத்தனையோ மீட்டிங் நடத்திருக்கிறேன். நான் எதுவும் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. எந்த விளம்பரமே இல்லை. ஆனால் நல்லது தான், இப்பெல்லாம் சரி தப்பு இல்லை, சரி நல்லது தான். கற்று நாம இப்போ சரி போகட்டும், கற்று சோதரம். தப்பி ட்ராக் போட்டு பாடுறதுக்கு வசதி இருக்கா? லீடு இருக்கா? லீடு கொஞ்சம் மாட்டி கொடுங்களேன் எனக்கு. நான் அதுக்குள்ளே அப்படி பேசிகிட்டே இருக்கிறேன். இந்த லீடை மாட்டி கொடுத்தீங்கன்னா நானே ஆன் பண்ணிக்கிறேன். எந்த பாட்டெலாம் போடணும் நானே போட்டுக்கிறேன். சோத்திரம். நேற்றுக்கு டிசம்பர் நான் வந்திருந்தேன். சோத்திரம். சென்னையில் விதவைகளுக்கு புடவை கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறீங்க. எனக்கு ஒரு 10-20 பேருக்கு கொடுக்க சொல்கிறீங்க. என்னால் முடியுது செய்ய சொல்கிறீங்கப்பா. நான் பிறந்து வந்த ஊரில் நான் கொடுக்கணும்னு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டும் சொன்னார் அதே செய்டான்னார். கடந்த டிசம்பரில் வந்து ஒரு 40 பேருக்கு விதவைகளுக்கு எங்கள் ஊரில் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பக்கா இந்துக்கள். ஒரு 15-20 பேருக்கு ஆண்களுக்கு சோத்திர வேட்டி துண்டு இதெல்லாம் கொடுக்க செய்தார். சில கப்பல்ஸாக இருந்தாலும், கப்பல்னா குடும்பம் வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பாத்திரம் எதாவது கொடுக்குறதுக்கு. இது எல்லாத்தையும் கர்த்தர் சந்தித்தார். இதோட விட்டுறாத, அவங்களுக்கு சுவிசேஷம் அருவி ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி நடத்து, நான் உங்க கூட இருக்கிறேன், அற்புதம் செய்கிறேன், அதிசயம் செய்கிறேன்னு சொல்லி ஆட சொன்னார். அதனால் அப்படின்னு அங்கேருந்து ஜெபம், நீ என்ன பண்ண மலையில் நான் ஜெபிப்பேன். பல்லாவரம் மலை உங்களுக்கு தெரியும், போகிறவரெல்லாம் தெரியும். அந்த பல்லாவரம் மலையில் ஜெபிச்சு தான் அந்த பாட்டெலாம் ஆர்டர் கொடுத்தாரு. அங்கே தான் ஜெபம் ஜெபிச்சுட்டு கொண்டு வருவோம். அந்த எண்ணெய் கொண்டு 25 தான் கொண்டு வந்தேன். 25 பேருக்கு மேலே வரப்போகிறாங்க. அப்படி வருதா 30-40 சௌகரியம் வந்துட்டாங்க. 40-50 பிள்ளைங்க வந்துட்டாங்க. கரங்களை தட்டுங்களேன். சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடி துத்திப்பட்டுக்கு வருவேன். அப்பம் மட்டும் துத்திப்பட்டு அப்பம் மட்டும் இறங்கணும். அந்த மிட்டாய் கடையில் போய் இறங்கி மிட்டாய் வாங்கிட்டு போவேன். முட்டை மிட்டாய் தெரியுங்களா? அது ஒருத்தர் சொன்னார், முட்டை மிட்டாய் நல்லா இருக்கும், ஒரிஜினல் கடையில் போய் வாங்கினாங்க. இதுக்குன்னே இறங்கும் நான் கத்திர சோதனை. துத்திப்பட்டில் கிராமம் முடியும். அங்கே போய் 80-20 பேர் 100 பேர் பிள்ளைங்க கூடுவாங்க. சரி, வித்தியாசம். ஓகே, கத்திர போயிடார். இப்போ நான் அப்படி பிரசங்கம் பண்ணுறதை கேட்டோம்னா லைவ்ல போட்டதால ஒருத்தர் என்ன பண்ணாரா, இந்த கிறிஸ்மஸ் செய்தி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கிறிஸ்மஸ் செய்தி ரொம்ப என்ன பண்ணிட்டு தம்பி, எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்களா? அப்படி எடுத்துட்டீங்களா? ஓகே, கத்திர சோத்திரம். இல்லை கில்லாடிகளாக இருக்காங்கப்பா. சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். ஆட்ற சோத்திரம். எள்ளுன்னா எண்ணெய் ஆயிட்டானுங்க அப்படியே. சோத்திரம். மெட்ராஸ் கூட அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், எது சொல்ல கடைசியா என்ன சொன்ன உங்களுக்கு? சத்தம் சொல்லுங்க, காதடிச்சு. கிறிஸ்மஸ் செய்தியை கேட்ட ஒருத்தர் இப்போ திருநெல்வேலிருந்து ஒருத்தர் உங்க சபையில பிரசங்கம் பண்ணாருங்களே, மிகுந்த சந்தோஷம் எனக்கு, மிகுந்த சந்தோஷம், மீட்பர் இயேசு பிறந்ததினால் மிகுந்த சந்தோஷம். இந்த பாட்டு பாடி செய்தியெல்லாம் கொடுத்தாரு. செய்தியும் வித்தியாசமா இருந்தது, பாட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நீங்க என்ன பண்ணுறீங்க, ஏன் சார்பில் அவங்களுக்கு பாட்டு புஸ்தகம் வாங்கி ஐயா கிட்ட கொடுங்க, நான் அது பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அவரு அந்த பாட்டை கேட்டோன்னே அங்கே திருநெல்வேலி டச் ஆகி இங்கே நிறைய பேர் ஒரு 500 பாட்டு புஸ்தகம் போயிடுச்சு. நீங்க பல இடங்களே ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சோத்திரம். சின்ன சபையை பெரிய சபையை இதுக்கு அதெல்லாம் பாரபட்சம் இல்லை. சொன்னல, வெட்கப்படாத நான் ஓடிக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். எனக்கு மானம் சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. தேவநாமத்தை மையப்படுத்திட்டே இருப்பேன். எங்கே பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். இரவும் பகலும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். மீதியான சாட்சி நம்ம சொல்லுவோம், பாட்டு நம்ம கேட்கலாம். யூடியூப் போட்டு தம்பி நெஞ்சு நீங்கள் போடுவீங்களா? இங்கே போட்டுருங்களா? அது வச்சுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் என்கிட்ட இருக்குது. வெக்கப்படாமல் ஒரு தம்பியா சகோதரினா காணிக்கணும்னு போடல. நீங்கள் அதையும் சொல்லிடணும். என்ன மாதிரி காணிக்கை ஏமாத்தணும் இந்த உலகத்தில் ஒருத்தனுமே இருந்துக்க முடியாது. ஒரு ஐடியா சொல்லுங்களேன். நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? என்ன சொன்னேன்? காணிக்க ஏமாத்துறதுல மெட்ராஸ்ல ஏமாத்தி தான் இருக்காங்க. இங்க ஏமாத்தி மாட்டான்னு நினைக்கிறேன். நான் விசுவாசியா இருக்கும்போது ஏமாத்தினேன். ஊழியக்காரனை அனுப்பக்கூடாது ஏமாத்துவாங்க. காணிக்க ஏமாத்தக்கூடாதுல்ல. அதுக்கெல்லாம் பாட்டு கொடுத்துருக்காங்க. ஏசிய சபையில போய் பிரசவம் மடத்துக்கு போயிருந்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முடி. நிறைய போயிட்டு எல்லா சபையும் போயிட்டு இருக்கிறேன். அப்போ காணி பெட்டிக்கு தானே உட்காந்து நான் சுவாசம் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் போயிடுவேன். எப்பயுமே பாஸ் வரதுக்கு லேட்டாச்சு. ஏசிய பாஸ். இந்த காணிக்கு பெட்டியே பார்த்தோன்னு சொன்னேன். ஆடு சொன்னாரு, இதான் காணிக்கு பெட்டியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்க்க சொல்றீங்கன்னா இந்த காணிக்கெல்லாம் நிறைய ஏமாத்துறியப்பா நீ. காணிக்கு பாட்டு ஒன்று எழுது, உன்னை வச்சு நான் நிறைய பேர் என்ன பண்றேன், உன்ன மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் மாத்திடுறேன் அப்படி சொன்னார். முடிஞ்சா காணி பாட்டு இன்னைக்கு எனக்கு விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. நீங்க அடுத்த வாரம் நீங்க பாடிங்க.
நான் பாட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த காடி பாட்டு எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமா இருக்கும். இப்போ இந்த பாட்டு கேட்போம். நான் சொன்னேன்ல, அந்த பையில தம்பி யாராவது வைக்கப்படாம எடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்குங்க. இந்த பாட்டு நீங்க சும்மா படிச்சா கூட போதும். என் பாட்டு டிவியில வந்துகிட்டு இருக்கு. நீங்க வாட்டு நீங்க என்ன பண்றீங்க, நெஞ்சமே நீ கலங்காதேன்னு சொல்லி என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. உங்க என் பாட்டு டிவியில் அப்படியே வீடியோவில் வரும், சில பாட்டு ஆடியோவில் வரும். கேட்டால் அதெல்லாம் அனுப்பலாம். எப்படியோ நீங்க பாக்குறீங்க, பாட்டு அதில் வாங்கி சும்மா படிச்சா நீங்க ஆசிரியப்பீங்க. ஏன்னா என்ன பாட்டு ஆர்டர் எனக்கு கொடுத்தா பாருங்க, எப்படின்னா வித்தியாசமான பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் பாடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொன்னேன்ல, பையில இருக்கு பாட்டு எடுத்து கொடுங்க, ரெடியா சீக்கிரம் ரெடியா இருங்க, வெக்கப்படாதுன்னு சொன்னேன்ல, எடுத்து கொடுங்க. ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ நினைத்து துதிக்கணும். அன்பே நினைத்து துதிக்கணும், நெஞ்சே நினைத்து துதிக்கணும். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ நினைத்து துதிக்கணும். அன்பே நினைத்து துதிக்கணும், நெஞ்சே நினைத்து துதிக்கணும். ஏசிய தினகரன் இசையமைத்தது முதல் வால்யூம் வந்து 12வது பாடல், 12வது பாட்டு எடுத்துங்க. முதல் வால்யூம் அகஸ்டின் சாலமன் இசையமைத்தது. தாயின் கருவில் கண்ட கர்த்தர் தயவை காத்தாரே, இயேசு தாகம் தீர்க்க ஜீவ பலியாய் தன்னையே தந்தாரே. மகனே உன்னையும் மீட்டாரே, மகளே நம்மையும் மீட்டாரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ நினைத்து துதிக்கணும். அன்பே நினைத்து துதிக்கணும், நெஞ்சே நினைத்து துதிக்கணும். சோர்ந்த வேளை விழுந்த நேரத்தில் தூக்கி சுமந்தாரு. தூக்கி சுமந்தாரு பாத்தீங்களா? சோர்ந்த வேளை விழுந்த நேரத்தில் தூக்கி சுமந்தாரே, சோக கதையை மாற்றி அமைத்து சொன்னதை செய்தாரே. மகனே சுகமும் தந்தாரே, நமக்கு சொந்தமும் ஆனாரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நீ நினைத்து துதிக்கணும். நெஞ்சே நினைத்து துதிக்கணும், அன்பே நினைத்து துதிக்கணும். ஒவ்வொரு வரியும் அவர் கொடுத்ததுதான், எனக்கு தெரியாது. SLC காப்பி அடிக்காம பாஸ் பண்ண ஒரே ஆள் நான் தான். புரியுதா? புரியல. அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அமைத்து தந்தாரே தேவன். அல்லும் பகலும் கூட இருந்து அமைதி தந்தாரே. மகனே ஆறுதல் தந்தாரே, நமக்கு அற்புதம் செய்தாரே.
கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ நினைத்து துதிக்கணும். அன்பே நினைத்து துதிக்கணும். நெஞ்சே நினைத்து துதிக்கணும். என்னுடைய பாடல ஒரு பாடல் 3 சரணம் இருக்கும், சில பாடல் மட்டும் 4 சரணம். மிகப்படுத்தி ஆண்டவர் அருமையான வார்த்தைகள் கொடுப்பார். அதை மறக்காம அப்படியே எழுதிடுவேன். கண்மலை தேவன் காயங்கள் ஏற்று கழுவி அணைத்தாரே இயேசு. கட்டுண்ட நம்மை கட்டுகள் அவிழ்த்து கண்ணீரை துடைத்தாரே மகனே. காயங்கள் ஏற்றாரே மகனே, கழுவி அணைத்தாரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைத்து துதிக்கிறேன். அன்பே நினைத்து துதிக்கிறேன். அன்பே நினைத்து துதிக்கிறேன். அன்பே நினைத்து துதிக்கிறேன். அல்லேலூயா. இது 2வது வால்யூம்ல பாட்டு. முதல் வால்யூம் பாட்டு முடிஞ்ச போட்டு காட்டுறேன். இந்த மியூசிக் வச்சு வச்சுருக்க தம்பி 6-8 ஒன்று போடுங்க தம்பி. அதில் போய் ஒரு பாட்டை அவங்களுக்கு காமிச்சாங்க. அந்த குடி பாட்டு பாருங்க. எங்கள் அண்ணன் குடிச்சே சுற்றிட்டாங்க வளர்த்தியில். அங்கே நீங்கள் இந்த கோயில் ரோட்டு பார்த்தீங்களா, நடு ரோட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் பார்த்தீங்க. வளர்த்திக்கு யாரும் வந்துருக்கீங்களா? இல்லை பார்க்குறது பார்த்தா வளர்த்தி பக்கம் வர்ற மாதிரி இருக்குது. வளர்த்திக்கு அடிக்கடி வாங்க. இது வளர்த்திக்கு அடிக்கடி வருவீங்க. அங்கே நமக்கு சபை நமக்கு ஆண்ட கட்டப்பட்டிருக்குது. அந்த சபை சோத்திரம் அது விருத்தி அடையணும். அது பழுகி பெருகணும், ரகபத்தாகணும். அல்லேலூயா. அங்கே இந்த சேத்பட்டு ரோட்டில் போகிற வழியில் மலையனூர் போகிற ரோட்டில் அந்த முச்சந்தியில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. அந்த கோயிலை ஒட்டின மாதிரி தான் சோத்திரம் பவுனன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தால் அப்புறம் டீ அடிச்சிருந்தார். அவர் தான் அந்த மேல்மலையில் ஒன்றியத்தினுடைய தலைவரானார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய ஆள். எங்கள் அண்ணன் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். பழனியாச்சாரின்னு பேர். அவரெல்லாம் சோத்திரனாச்சின்னா குடிச்சே போய் வாழ்ந்தார். அப்படியே அவருக்காக அந்த பாட்டை நான் குடி பாட்டு எழுதுனேன். இதில் 6-8 கொடுத்தம்பி. 6-8 குடி குடின்னு குடி குடித்து சுத்தர 6-8. ஓகே, அது பீட் ஓகே, டெம்போ கரெக்ட். முதல் வால்யூம் எடுத்துங்க. 4வது பாட்டா பாருங்க. குடி குடின்னு குடி குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவல் நிறுத்தற. குடி குடின்னு சரியா தான் இருக்கு. சவுண்ட் போய் குடிங்க. வீட்டு அல்லேலூயா. குடி குடின்னு குடி குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவல் நிறுத்தற. குடும்பமா அழுவது, கொடாலும் அழுகுது. குறைய எடுத்து சொன்னா குறைத்து பாக்குது. இந்த பாட்டை இங்க ஆடி பாடி என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரு விட்டு பாருங்களேன். உங்க வீட்டாண்ட உங்க வீட்டுல ஏதாவது பிரேசல் நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். அங்க என்ன பண்ணுவேன்? ஆடி போடுவேன். போடு தம்பி போடு. குடி குடின்னு குடி குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவல் நிறுத்தற. குடி குடின்னு குடி குடித்து சுத்தர உன் குடும்பத்தை என் நடுத்தருவல் நிறுத்தற. குடும்பமா அழுவது, கொடலும் அழுகுது. குறைய எடுத்து சொன்னா குறைச்சு பாக்குது. என் கூட ஒத்துழைப்பு கொடு. சோத்திரம். நம்ம 2 பேரும் ஒரே இனம். மியூசிக்கும் பாட்டும். இது பாடி பாடி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்டு நிறைய ரட்சிப்பட்டிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டு என்ன கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பாட்டு வழியாக ரட்சிப்பு உண்டாக்குனீங்களே, அப்படின்னா எனக்கு கொடுக்குற பாடல ரட்சிப்பு, சமாதானம், சுகம் வந்து ஆண்டவரன்னு கேட்டேன். அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பாட்டும் காட்டும் நிறைய பேர் ரட்சிப்பு அடைஞ்சிருக்காங்க. இந்த குடி பாட்டு நெஞ்சுவனி காலம் முடிஞ்ச நான் போட்டு காட்டுற பாருங்க.
அதனால இங்க ஆடி பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங்கோ தெரு மீட்டிங்கோ எதோ தான் சரி சொல்லி பாருங்க. கர்த்தர் நாமம் எல்லா இடத்துலையும் ஆர்டர் பயன்படுத்திருக்கான்னு பாருங்களேன். எல்லா பிரேசர்லையும் பேசியிருக்கேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங் அடிக்கடி கூப்பிட்டு இருக்காங்க. பல கிராமங்கள் போயிட்டு இருக்கேன். கிராமம் போனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பாட்டு முழுது எனக்கு பாடுறது வேற இல்லை. நான் சத்தியத்துக்கு போய் ஆகணும். இன்னும் முடிஞ்ச அந்த ட்ராக் போட்டு நான் ஒரு பாட்டு உங்களுக்கு காட்டுறேன். பல விதமான பாட்டை கொடுத்துருக்காரு. 168 69 பாடல் எழுதியிருக்கிறேன். இப்போ 2 வால்யூம் தான் போட்டிருக்கிறேன். 3 வால்யூம் போட்டேன். 2 வால்யூம் போட்டு என்னுடைய கண்ட்ரோலில். இன்னொரு வால்யூம் பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டார். நாங்களாம் சேர்ந்து இசையமைச்சோம். அதில் சோத்திரம் ஏமாஜான் பாட்டுருக்காங்க, பீனா பாடுறாங்க, மனோஜ் பாடினாரு, சோத்திரம் நான் பாடினேன், சோத்திரம் இன்னும் சில பேராக பாடிருக்காங்க அந்த பாட்டு. அதெல்லாம் அந்த சிடி எனக்கு கிடைக்கவே இல்லை, போயிடுச்சு. ஆக கர்த்தர் சத்தியத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொடுத்திருந்தார்கள். கவனிக்கணும். வேதத்தை வாசித்தாச்சு. இது படிக்கும் போது நீங்க கவனிச்சிருக்கணும். 3 சம்பவங்கள் வேதத்தை பார்க்காம சொல்லணும். நீங்க 3 சம்பவம் நடந்தது. என்ன சொல்லுங்க போலாம், முடிவு சொல்லுங்க. நம்ம பாருங்க, நம்மளாம் கிறிஸ்தவர்கள். நம்ம தான் வந்து நம்மளை பார்த்தா நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். நம்மளாம் கம்பீரமானவர்கள். நம்ம பாட்டு கம்பீரமா இருக்கும், ஜபம் கம்பீரமா இருக்கும், நம்ம நட கம்பீரமா இருக்கணும், எல்லாமே பேச்சு கம்பீரமா இருக்கணும், செயல் கம்பீரமா இருக்கணும். நம்ம பார்த்தா ரட்சிப்படையணும் இல்லையா? நீங்க பார்க்காம சொல்லுங்க போலாம், நீங்க சத்தமா சொல்லுங்க போலாம். சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஜெபம்னார்கள் பார்க்க கூட சொல்லிருக்கேன். பாடினார்கள். முக்கியமானது கேட்டு கொடுத்து அதுக்கு அடுத்து 4 பாயிண்ட். ஜெபித்து துதித்து பாடினார்கள் போட்டு 3 பாயிண்ட் கவனிச்சிங்களா? வேதத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களா தெரியல. வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். நேரத்தை நீங்க எடுக்கணும். ஒவ்வொரு நாள் பாருங்க, வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்களேன். இந்த பிள்ளைங்களா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சின்ன சண்டைகளை வந்து ஞாபகம் வந்துருச்சு. சின்ன சாட்சி சொல்லிடுறேன். ஐயோ டைம் பத்தா முடியுது. அப்புறமா நிறைய சொல்றேன். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் பாட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு வித்தியாசமான பாட்டு இது. அங்கே ஒரு பாரு 30-40 பிள்ளைங்க விட்டாங்களா, அத்தனை பிள்ளைக்கு சண்டே கிளாஸ் பாட்டு சொல்லி கொடுத்தேன். அந்த பாட்டு ஏசிஎஸ் பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர் அவர் அம்மா சொன்னாங்க, உங்க பாட்டுல நல்லா பிரதர், சண்டே கிளாஸ் பாட்டு ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆண்டோட்ட மலையில போய் கேட்டேன், சண்டே கிளாஸ் பாட்டு கொடுங்க ஆண்டர் கேட்டேன். ஒண்ணுக்கு நிறைய பாட்டை கொடுத்தாரு. அது முதல் பாட்டு இப்படிதான். முதல் பாட்டு, கடல் மேல நடக்க போகிறேன் நான், கர்த்தரோடு நடக்க போகிறேன். இது ஆக்ஷனோட சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் டைம் எடுத்து பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் நேரத்தோட பிடிக்கணுமே, அடுத்த முறை கூப்பிடணும்ல. இவன் வள எடுத்துட்டு போயிடறான்னு டைம் போறதே தெரியாது, அதான் விஷயம். ஆனா நான் டைத்தோட முடிப்பேன், அதான் முக்கியம். ஓகேவா? சரி. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபித்து துதித்து பாடினார்கள். எந்த சூழ்நிலை பாடினாங்க தெரியுங்களா? எந்த நிலையில பாடினாங்க தெரியும் உங்களுக்கு? அடிக்கப்பட்ட நிலையில, நொறுக்கப்பட்ட நிலையில. அவ்வளவு வேதனை. பகல் முழுதும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இரவுல போயிட்டு நம்ம சிறைச்சாலை போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? உட்காவலரையில போட்டிருக்கு. உட்காவலர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பாதாள சிறை. பாதாள சிறை போடப்பட்டிருக்கிறது. அங்க அவர்கள் பாடுறாங்க. சோத்திரம். எவ்வளவு வேதனை பாருங்க. அவங்க உள்ள போடப்பட்ட நோக்கம் தெரியுங்களா? போடப்பட்ட காரணம் தெரியுமா உங்களுக்கு? குறி சொல்ற ஆவியை விடுதலாக்கிட்டாங்க. குறி சொல்ற ஆவியுடைய ஒரு பெண்ணுக்கு அற்புதத்தை செஞ்சாங்க. ஜபந்தான், ஒரே சின்ன ஜபந்தான். அது கூட சாட்சியா இருக்குது. இன்னைக்கு பிசாசு நமக்கு சாட்சியா இருக்குது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியா இல்லாம இருக்கிறோம். மேல வாசிங்க. அப்படியே 16 வசனம் பாருங்க. இல்ல இல்ல இங்க இல்லம்மா, மேல வாசிங்க. சொன்ன குருதி அந்த வசனம் சொல்லுங்க. சுத்தமா சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. வாசிங்கம்மா. நாங்க ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவிய ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ நல்லா போல வாசிக்கணும். வாசிக்க. ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் பவுலையும் பின்தொடர்ந்து வந்து
போதும். அந்த பிசாசு என்ன சொல்லிச்சு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிச்சு. பார்த்தீங்களா? கரங்களை தட்டிக்கணும் நியாயமா. நீங்க சொல்றா பிசாசு தெரிந்து பாருங்க. மேத்யூ பாஸ்டர் கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பயந்து ஊழியம் செய்றாங்க. சில பேர் பயந்து ஊழியம் செய்யறது இல்லை, ஏனத்தாலும் ஊழியம் பண்றாங்க. ஏதோ ஊழியம் பண்ணிட்டு இருக்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. இவங்க பாருங்க பிசாசு அழகா சொல்லுது. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஆவியுடைய பெண்ணைத்தான் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? அதட்டி சினங்கொண்டு அதட்டினாங்க. அது பிசாசு ஓடியே போச்சு. அப்படியே மாறிட்டான். இயேசு ஏத்துக்கிட்டான். அந்த எஜமான் என்ன பண்ணாங்க? எங்க வயிற்றிலே கை வச்சிட்டானா பவுலு. பழைப்புக்காக நாங்க நடத்திட்டு இருந்தோம். ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம்? குறி சொல்லி நாங்க என்ன பண்ண சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் கெடுத்துட்டானே, அவன் பக்கம் எடுத்துட்டானே, சும்மா விடுமா? பார்த்தாங்க. அதுக்கு கீழே வாங்க. 20 வருஷம் வாசிங்க. 20 வாசிங்க. சண்டை போடாது, ஒத்ததான் வாசிக்கணும். விட்டு கொடுக்கலாம். 20 வருஷம் தானே? 20 வருஷம். 20 வருஷம். 20 தானே வாசிக்கிறீங்க. நல்ல சவுண்டா வாசிக்கணுமா? ஒப்புவித்து போதும். இந்த சகோதரிக்கு கைத்தட்டு தாங்க போல்டு. சென்னையில நான் பாக்குறேன். ஒரு வசனம் சொன்னேன். சங்கீதம் 28 படி சொன்னேன். சங்கீதம் 28 எப்படி படிச்சாங்க? சங்கீதம் 28 படிச்சு எடுத்து வச்சிங்களேன். உங்களை டெஸ்ட் பண்ண டைம் ஆயிட்டு வேகமா போறேன். அவங்க இப்படி சொன்னாங்க. எப்படி வாசித்தாங்க தெரியுமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்க எழுந்து நிமிந்து நிக்கிறோம் அப்படின்னு படிச்சாங்க. எப்படி படிச்சாங்க? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்க எழுந்து நிமிந்து நிக்கிறோம்னு படிச்சாங்க. ஆண்கிட்ட கொடுத்தாலும் சகோதரர் கொடுத்தாலும் அப்படிதான் படிச்சாங்க. சகோதரி கொடுத்தாலும் அப்படிதான் படிச்சாங்க. உண்மையா சகோதரிகளுக்கு மென்மையான வாய்ஸ் தான். மென்மையான வாய்ஸ் தான். அது சந்தேகமே இல்லை. ஆனா சோத்திரம் கொழாடி போனா, ரேஷன் கடைக்கு போனா, அப்பா சவுண்ட். இது என்ன? ஏன் செருப்பு இங்க வச்ச? என் பையன் இங்க வச்ச? யார் எடுத்து போடுவ? சவுண்டு அங்க வருது. இங்க ஆண்ட சமத்துல ஜெபிக்கிறது சவுண்டு வரலையே, படிக்கிறது சவுண்டு வரலையே. சேவல் பாத்திருக்கீங்களா? சேவல் பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கீங்களா இல்லையா? நம்ம நினைக்கல. சேவல் சாப்பிடும் போது தாங்க குனியும். மத்தன போனா எப்படி இருக்கும்? அப்படி நடை பாத்தீங்களா? எப்படி கம்பீரமா நடக்குதுங்க. சேவலுக்கே அந்த அளவுக்கு ஆர்டர் சும்மா அப்படி கொடுத்துக்காரா. நீங்களும் நானும் சோத்திரம் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. யூத ராஜ சிங்கத்தினுடைய சிறு பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால ஜெபித்து துதித்து பாடல் போட்டிருக்கு. டக்கு டக்குன்னு வேகமா போலாம். என்ன சோத்திரம் டைம் இல்லை, பாடம் நேரம் இல்லாம இருக்குது, சாட்சி சொல்ல முடியல. கத்திரி சித்தமான நாட்கள் வரலாம். கத்து நாத்துக்கு வேண்டாட்டம். ஜெபித்து நான் எப்படி போட்டிருக்கோம்? அடிக்கப்பட்ட நேரத்துல பவுல் ஜெபிக்கிறார். ஆண்டவரை துதிக்க சோத்திரிக்கிறோம். எங்களை ஆட சிறைச்சல்ல கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று முழுதும் அடித்தார்கள், அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. என்னோட கூட தம்பி வந்திருக்கிறான் சோத்திரம், சீலமும் அவனும் அடி வாங்கிட்டாண்டவரே. எங்களை பலப்படுத்து, எங்கள் மூலமா ஆடும், நான் மைப்பட்டாண்டவரே. அப்படியே ஜெபிச்சிருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா பொய்யா? ஜெபித்துன்னு போட்டிருக்கு. அப்படியே ஜெபிச்சிருப்பாங்க. எதுக்கு ஆண்டவரே எங்களை சிறைச்சாலைக்கு கொண்டு வந்தீங்க? நான் ஏன் ஊழியம் செய்யணும்? அடி வாங்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஜெபிச்சிருப்பாரு. ஆனா நீங்களும் அண்ணா சோத்திரம். ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல? நேற்றுக்கு ஒரே தலைவலி பாஸ்டர், ஒரே ஜுரமா இருந்தது எனக்கு. இங்க போய் அடி வாங்கிட்டு நடுராத்திரில ஜெபம் பண்றான். சீரா அப்படி ஜெபிச்சிருப்பாரு. ஆண்டவரே, அது எங்க அண்ணன் மூத்தவரையா, நான் இளையவனப்பா, நானா பரவாயில்ல அடி தாய்க்கு அடி தாக மாட்டேன், நிறைய அடி அவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவரை பலப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிச்சிருப்பாரு. ஆனா உன்னை கேட்டா, எனக்கு ஏன் அட தலைவலி கொடுத்தீங்க, எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்க, நான் ஏன் போகணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா அவங்க அப்படி கேள்வி கேட்கல. ஜெபித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உம்மை போல தேவன் உண்டா? நீர் அகில உலகத்துக்கு நீதான் ராஜா, நீ வானத்தை உண்டாக்கிறவர் என்னடா சொல்லி சொல்லி துதிக்கிறாங்க. அப்படியே தள்ளி உட்கார்ந்து போயிட்டாரு.
இந்த மொழியில் தான் கொஞ்சம் பாத்தீங்களா நீங்க பாத்தீங்க பன்னீர்செல்வம் பாத்தீங்களா இந்த மொழியில் தான் உட்காந்து படுபாவி அந்த அம்மா பின்னாடி உட்காந்து மாட்டான் அவ்வளவு பயந்தான் கூடியா இருந்தான் சோத்திரம் இருக்கட்டும் அப்படியே இங்க அவங்கள துதி பாடினாங்க. நீங்களும் நான் என் தேவாதி தேவன் துதி பாடினா பாத்தீங்களா சாஸ்திரமா விழுந்து என்னுடைய செய்திகள் இன்னும் வித்தியாசமா இருக்கும். சாஸ்திரமா விழுறத குறித்து நான் சில செய்திகளை கொண்டு வருவாதே. அதனால பாருங்க அவங்க துதிக்கிறாங்க ஆண்டரை அப்படி மேம்படுத்துறாங்க பாடினாங்க. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே ஆனந்தமே அவர் நடத்துதலே உள்ளமே மிகவும். என் பாட்டு இன்னும் முழுசா பாடல சோத்திரம் துதியா நல்லதா இருக்குது பாட்டு. நான் உதாரணத்துக்காக பாடி காமிச்சேன். என் பாட்டு சோத்திரம் தமிழ் பாட்டு இன்னும் முழுசா ஒரு பாட்டு தான் பாடின முழுசா இல்லை. ஆனா இந்தியில பாடுவேன், தெலுங்குல பாடுவேன், கன்னடத்துல பாடுவேன், ஸ்ரீலங்கா மொழியில பாடுவேன், மலையாளத்துல பாடுவேன், ஒரு 6-7 மொழியில பாடுவேன். ஏன் அல்லே சொல்ல மாட்டீங்க? நீ பாடினா எங்களுக்கு என்னன்றீங்களா? வடநாட்டு போனா இந்தியில பாடுவேன். சியோன் பஹாட் மே இயேசு பைட்ட ஹை பாடின சோத்திரம். எப்படியா நீ ஹிந்தி பாடுற? ஆண்டவர் தான் எல்லாம் அவருடைய கிருபை தான். தெலுங்குல பிலு பந்துகோ மா பிரபுவா இல்ல அந்த தெலுங்குல போய் பாடினா நீங்க தெலுங்கா நம்ம யாரும் கேட்பான். இல்லையா தமிழ் தான்யா, என் பொண்டாட்டி தெலுங்கு இல்லையா, அவ தமிழ்ச்சிதான், தெலுங்கு தெரியும் அவளுக்கு சோத்திரம். ஹிந்தியில மலையாளம் எப்படி மலையாளத்துல பாடுவேன். இப்படி பல மொழியில் பாடுவேன். அதனால முதல்ல தமிழ் பாட்டு முழுசா பாடி முடிக்கட்டும், அப்புறம் வர நாட்கள்ல அதெல்லாம் பாடலாம். ஓகே இதாச்சு இப்படி துதித்து பாடுறாங்க. ஆச்சரியம். இப்படி பாடுபா அடுத்த வாசிங்க, அடுத்த இங்க பாருங்க. அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. உடனே அவ ஏசி எடுத்துக்கிட்டா அந்த வேலை அந்த எஜமான ரொம்ப கோவப்பட்டான். அது கொண்டு உள்ள விட்டான். எங்க கொண்டு சிறைச்சாலை விட்டான். என்ன சொன்னான்? கீழே வாசிங்க, அது கீழே அது கீழே வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது, பூமி அதிர்ந்தது. பாருங்க நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல நல்லா வாசி கத்துங்க. வீட்டுல வாசி இங்க வந்து பேசுங்க, நல்லா படிங்க. அதான் சொல்லியா இந்த பழைய நான் சொல்லல அவருக்கு முறிந்து விழுந்தார்கள் நாங்க எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம் படிச்ச மாதிரி படிக்க கூடாது. நம்ம படிக்க கத்துக்கலாம். அது எப்படி படிக்கணும்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படி படிச்சா போற கூட நிற்பான். என்னுடைய பாட்டை போனவெல்லாம் கேட்டுன்னு வந்து என்கிட்ட கேட்டிருக்கான். எங்க நெஞ்சுமேனி கலந்த பாடினது யாருங்க? குடின்னு பாடினாங்க யாருங்க? அவன் என்ன கேட்டான்? என்னதான் கேட்டான். நான் தான் பாடின அந்த பாட்டேன. ஐயோ அந்த பாட்டு எங்க தொட்டுதான் எழுத்து வந்துச்சுன்னு அந்த ஆண்டுகிட்ட கேட்டேன். எனக்கு கொடுத்த பாட்டை பாடும்போது தொட்டு எடுக்குனாடா, உள்ளத்தை தொடனாடன்னு கேட்டேன். அப்படித்தான் எல்லா பாட்டும் தொட்டு முடி வச்சிருக்காரு. இப்போ எனக்கு அப்படியே ஆர்வமா இருக்குது. உங்களை வச்சு பாட வச்சு பார்க்கணும், உங்களை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாட்டு தப்பு தப்பா பாடுறீங்க. எத்தனை வருஷம் நான் பார்த்துட்டேன். இங்க கூட உட்காந்தே பாடுறேன், நின்று பாட வச்சா லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஒரு பாட்டு பாடுறீங்க, இது தப்பு பண்றீங்களா இல்லை நான் கண்டுபிடிக்கட்டும். தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து மெட்ராஸ்ல வந்துருக்குற அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம தப்பு தப்பா பாட முடியல, தப்பா பாடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். தப்பா பாடுவோம் அது விஷயம், ஆனா திருத்திக்கணும்ல அதுக்காக சொல்றேன். இப்ப பாடுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையை போதும் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சேட்டையின் கீழ் டிவில பாடுறவங்க அப்படிதான் பாடுறான். ஏசியில இப்படிதான் பாடுறாங்க, ஏஜ்லயும் தான் அப்படி பாடுறாங்க, அட்வென்ட்லயும் இப்படிதான் பாடுறாங்க, சிஎஸ்சிலயும் இப்படிதான் பாடுறாங்க, இசையிலும் பாடுறாங்க, எல்லாத்தையும் இப்படிதான். அவர் சேட்டையின் கீழ் நம்ம பாட மாட்டேன்ற பத்தீங்களா? காரணம் என்ன? எமோஷன். அவர் சேட்டை அப்படி போய் இந்த டிவில பாடுறவன அப்படி ஒட்டி அடிக்காம தோணு இருக்கு. டிவி உடஞ்சிருவேன்னு பாக்குறேன் இல்லையா? அப்படி சொன்ன உடனே மாத்திட்டாங்க.
நான் கூட ஒரு சோத்திரம் நிறைய பாட்டு எழுதிருக்கேன்ல, நான் ராகம் மாத்தி பண்ண என் மக சொல்வா. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு போயிருக்கிறா. இங்க நம்ம மகளுக்கு கல்யாணம் கத்திர மை கொண்டாட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மகளுக்கு சபையுடைய பாத்திரம் மகளுடைய மகள்னா என் மகதான், அவளுடைய மகதான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல திருமணம் ஆக போகுது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் எங்ககிட்ட அந்த காரியத்தை போட்டார் பாருங்க. அந்த வளர்த்திய சர்ச்சை வச்சு சொன்னார். நேற்று எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன், நேற்று சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காரியம் முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ஜபந்தான் 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 ஜபந்தான். அல்லேலூயா. நடந்து பாருங்களேன். நல்ல ஒரு மாப்பிள்ளை வச்சிருப்பாரு. என்ன சொல்றாரு? தயவு உன் பண்ண பத்தி நீ கவலைப்படாத, நல்லா ஊடிஞ்சு பண்ற, உச்சமா ஊடி பண்ற, நீ ஆண்டுக்குன்னு ஊடிச்சிட, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் பாரு உங்க பொண்ணுக்கு அப்படின்னு அப்படி சொன்னாரு. அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கோவமா இருக்கு நினைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுனால கை தூக்கி நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல மாப்பிள்ளை, நல்ல டீச்சர், நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க. கத்துக்க. சரி, இந்த அஸ்திபாரம் அசைந்தது. சத்தம் அப்படியே அப்படியே ஒரு அசைவு உண்டாச்சு. அப்படின்னா எப்படி ஜபிச்சிருந்தா, எப்படி துதிச்சிருந்தா, எப்படி பாடுனா அந்த இடம் அசைந்து பாருங்க. நம்ம ஜபிச்சா இடம் அசையுது, இடம் அசையுது. இல்ல இல்ல, மெட்ராஸ் ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. நீங்க எப்படி ஜெபிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் எப்படி ஜெபிக்கிறான்னு நான் பாக்குறேன். நீ கொஞ்சம் தெளிங்கடா தம்பி, தெளிங்கடா. எப்படி ஆக்ஷன் பண்ணுறோம். ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா இல்லையா? என்ன பண்ண போ? பாஸ்டமா கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. நேர் முழுங்கால 2 நிமிஷம் கூட நிக்கல. ஜெபிக்கிற விதம் பாருங்க மெட்ராஸ்ல. ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பிரைஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. உம்மை போல உண்டாப்பா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நேர் முழங்கால் தான் உனக்கு ஜெபிக்க முடியலையே. அட்லீஸ்ட் நடந்தாலும் ஜெபிக்க கூடாது, உட்காந்தா ஜெபிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிட்டு இப்படி உட்காந்து இப்படி முக்கால் வந்துட்டு அப்புறம் கீழே குடிஞ்சிக்கினேன், அப்படியே படுத்து நீட்டிக்கிட்டேன். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? பவுலும் சீலாவும் அட்டிக்கப்பட்ட நிலையில எவ்வளவு வேதனை ஜெபிச்சிருப்பான். இது முதற்கொண்டு வாலிப்பிள்ளைகளாக நீங்க 1 மணி நேரம் ஜெபத்துக்கு என்ன பண்ற முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எப்படியே ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் எப்படியா ஜெபம் பண்ணுங்க, நடந்து ஜெபம் பண்ணுங்க, படுத்துக்கிட்டு கூட ஜெபம் பண்ணுங்க. 10 பரவாயில்ல. ஏன்னா நான் படுக்கையிலும் நினைப்பேன்னு எழுதப்பட்டிருக்கு. படுக்கையிலையும் அவர் நினைப்பேன்னு போட்டிருக்கல. நான் பாத்ரூம்ல போய் குளிக்கும் போது கூட சோத்தம் பண்ணி போங்க, சோத்தம் பண்ணுவேன், பாடுவேன், அப்படியே போயிட்டு வந்துருப்பேன். எந்த நேரம் சோத்திரம் துதிதான் செலுத்துவேன் கர்த்தநாமத்துக்கு. அதனால இந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீ தூங்கி தூங்கி ஜெபிச்சினா நம்ம சோத்திரம் வளர முடியாது. ஐயா சொன்னது பாருங்களா, தூங்கி ஜெபிச்சா என்னங்க அர்த்தம்? சுறுசுறுப்பா ஜெபிக்கணும். அதுக்காக நான் சில காரியங்களாம் ஆட்டோ கற்றுக் கொடுப்பேன், பரவாயில்ல கற்றுக் கொடுக்குறேன். என்னாச்சு? இடம் அசையுது பாருங்க. ஜெபிச்சா இடம் அசையணுங்க. நீங்க ஜெபிச்சா பக்கத்துக்காரன் இயேசு ஏத்துக்கணும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் எழும்புறோம், விரோதமான எழும்பினவர்களா கர்த்தருக்குள்ள வரணும். அது நடக்கும். எங்க வீட்டுல அப்படி நடந்திருக்குது. எப்ப நான் ரட்சிக்கப்பட்டு 69 ஞானஸ்நானம் எடுத்தேன். அவுளூர்பேட்டில் தான் எக்ஸாம் எடுத்தேன். மலத்தில ஒரு கிணத்துலதான் விழுப்புரத்துல இருந்து வந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற சிபிஎம் பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். தேவ தயவுன்னு கொடுத்தார். எங்க அண்ணன் அக்கா பையனுக்கு தேவ இறக்கணும் கொடுத்தார். சாமிக்குன்னு வாத்தியார் தான் சுந்தரவடின்னு கொடுத்தார். வீட்டுல வச்சவர் வடிவேல் கையில போட்டுருக்கு பாருங்க. வீட்டுல வச்சவர் வடிவேல். ஸ்கூல்ல சுந்தரவடின்னு கொடுத்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவினால் தேவ தயவுன்னு கொடுத்தாங்க. தேவ தயப்ப நல்லா விளங்குது. இல்லையா? ஊர்றப்பனா வடிவேல் வடிவேல் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் வட்டாரங்களா அப்படின்னா போனா சுந்தரவடின்னு தெரியும். ஆனா தேவதேன்னு இப்ப எல்லா ஊழிக்காருக்கும் தெரியுது. இல்லையா? கத்தனா இது ஏடா ஆசிது. அடுத்து வாசிங்க சீக்கிரம். இப்ப சொன்னது வாசிங்க. ஒத்ததான் வாசிக்கணும். சண்டை போட கூடாதுன்னு சொல்லிருக்கேன். சண்டை போடக்கூடாது. திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டர் ஓடி போனால் என்று எண்ணி பட்டயத்தை உருவி பாத்தீங்கன்னா போதும் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றான். ஐடியா இல்லையா? சரி. என்னன்னா சிறைச்சா பாருங்க, அவன் தான் அடிச்சவன். அடி வாங்கணும் யாரு? பவுலும் சீலாவும். அவங்க உற்சாகமா இருக்கிறாங்க அடி வாங்கிட்டு. பாருங்க, எங்க சென்னையில் நடந்த சம்பவம். இந்த இன்னைக்கு மத்தியானமோ நீ காலையில அடிபடிச்சு, காலில் அடிபடிச்சிங்க.
அந்த வேதனை எப்ப தெரியும்? நைட்ல இருந்து தெரியும். பாத்தீங்களா? காலையிலே கையில அடிபட்டா வேதனை அப்பவே தெரியாது, நைட்ல தான் அது வேதனை தெரியும் உங்களுக்கு, இல்லையா? அப்படிதான் ஒரு முறை எனக்கு காலில் அடிபட்டு, நான் வண்டியில போயிட்டு இருக்க, காலில் அடிபட்டு, பெரியவரில் அடிபட்டுச்சு. லைட்டா கட்டு போட்டுன்னு பஸ்ல போயிட்டு இருக்கேன். பஸ்ல போகும்போது அந்த சீட்டுக்கு அடியில 2 சீட்டு இருக்குல்ல, இந்த சீட்டுக்கு அடியில காலை வச்சுட்டேன். ஏன்னா யாரும் மிதிக்கூடாதுக்காக வேண்டி, புரியுதுங்களா? மிதிக்கூடாதுக்காக வேண்டி. வலி அவ்வளவு வலி, அதனால யாரும் மிதிச்சிட்டு போறாங்கன்னு உள்ள வச்சுக்கிட்டேன். இந்த ஜனங்க திப்பு திப்பு திப்புன்னு எருமாடு மாதிரி வர மாதிரி ஏறி, ஏதோ ஒரு எருமாடு வந்து என் கால் மெரிச்சு அடி நாசமா போனவள கண்டபடியா திட்டம் பாருங்க நானு. ஆனா இந்த பவுலும் சீலவும் அடி வாங்கிட்டு ஒரு வார்த்தை கூட கட்ட வார்த்தை பேசலைங்க. யான்று ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்களேன். நீ எனக்கு மிரிச்சிட்டாங்க, அவ்வளவு வேதனை எனக்கு. நீங்க படுக்க கட்டு போட்டு வச்சுங்களேன், படுத்திருப்பீங்க, சோத்து போய் இடிச்சிருச்சீங்க. அது வேணாங்க. மேல தோல் உரிய பாத்தீங்களா? இந்த நமக்கு நகத்துக்கு மேல இங்க தோல் உரிய பாத்தீங்களா? எல்லாருக்கும் வருவாங்க. இந்த தோல் நீங்க பிச்சு பாருங்க, பிக்க முடியாது. பிக்க முடியுமா? உயிர் போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உயிர் போற இருக்க. பவுலும் சீலாவும் அடி வாங்கினது கொஞ்சம் நெஞ்சிருங்க. அதை விட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. இதெல்லாம் நினைச்சோம்னு சொன்னா நம்ம சோத்திரம் இன்னும் அதிகமா ஜெயிப்போம். ஆனா சிறைச்சாலைக்காரன் பார்த்தா அடி அடி கொடுத்தவன் நல்லா தூக்கிட்டு இருக்கான், அடி வாங்கணும் நல்லா இருக்கிறான், நல்லா மூழ்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருச்சு, ஐயோ கட்டுண்டு ஓடி போயிட்டாங்கன்னு எண்ணி பயந்து என்ன பண்றான், ஐயோ நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும். இந்த ரோம பேரரசு என்ன பண்ணும், சோத்திரம் ஏற்கனவே சிலுவையில ஒருத்தன் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலையோ எப்படியாவது சிலுவையில தான் அவனை அடி என்ன பண்ணுவாங்க, அவனை கொண்டு ஏற்றி அவனை சாவடிச்சிருவாங்க. செத்த பணத்தோடயே சேர்த்து வச்சு நம்மளை சாவடிச்சிருவான். நான் கவனிங்க, ஏற்கனவே செத்து போனவே அங்க சாகடிச்சிருப்பாங்க சிலுவையில. செத்து போன பணத்தோட கூட என்ன பண்ணுவாங்க, இன்னும் யாரும் தப்பு பண்ணியிருந்தாங்களா, தப்பு பண்றானோ இல்லையோ, எப்படியோ தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அந்த செத்த பணத்தோட சேர்த்து வச்சு கட்டி விடுவாங்களாம். அவன் நினைச்சா சிறைச்சாலைக்காரன் என்னையும் அப்படி கொண்டு போய் செத்த பணத்தோட சேர்த்து வச்சு கட்டி என்னை சாகடிச்ச போறான், எதுக்கு இவங்கிட்ட வம்பு, நானே செத்து போட்டு சொல்லி அதை எடுத்து என்ன பண்ண, கத்தி எடுத்து அப்படி குத்திக்குள்ள போனான் பாருங்க. அடுத்த வாசிங்க சீக்கிரம். பவுல் மிகவும் சத்தமிட்டு, உனக்கு கெடுதி உனக்கு உண்டாக்கி கொள்ளாது. கரங்களை தட்டுங்க. சோத்திரம் அல்லேலூயா, சோத்திரம் அல்லேலூயா. ஏன் கரம் தட்டிங்கன்னு கேட்டாரே சொல்லுவீங்க, நீங்க நீ தானடா சொன்ன, நீ சொன்னதுனால தட்டணும். அந்த வசனம் கவனிச்சு படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கே தட்டணும், அப்படி உள்ள பூரிக்கும். ஏன்னா மீண்டும் வாசிமா சகோதரி பாரு பாருங்க, அப்படியே இருக்கும். பவுல் மிகுந்த சத்தம் மட்டும் கூப்பிட முடியுமா? நீங்க நல்ல ஜுரம், இப்ப எந்த ஜுரம்லாம் வந்துகிட்டு இருக்குது, கொடி ஜுரம்லாம் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது சொல்ல ஞாபகம் வருது. 83ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் படிச்சு ஜெபம் பண்ணுங்க நாட்டுக்காக. 83ஆம் சங்கீதத்தில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு, அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ஆட்சியை மாற்றி கொடுப்பாரு. அல்லேலூயா, சோத்திரம். யார் வரணும்னு அவருக்கு தெரியும். போய் எழுட்டு இங்க வாங்க. அத என்ன சொல்றான், அந்த கத்தியத்துக்கு வந்து போன மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிடுறான். சாதாரண கூப்பிடுறது கஷ்டங்க இல்லையா? அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க, ரத்தம் சொட்ட சுட்ட உழுது, அவ்வளவு வேதனை. அந்த வேதனை மத்தியில கூட ஜெபம் பண்ணி துதித்து பாடிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அந்த சிறைச்சாலை கதவை தந்த சிறைச்சாலை கத்தி எடுத்து குத்திக்கு போறான்னு தெரிஞ்சோடனே அவன், நீ உனக்கு கேடு ஒண்ணு உண்டாக்காத, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. மிகுந்த சத்தத்தை உண்டாக்குறதுக்கு காரணம் தெரியுங்களா? வசனம் தான். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ உனக்கு ஏதாவது வியாதி சொன்னா பயப்படாது, நேர சர்ச்சைக்கு வந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ பலவீனத்தோட வாயேன், நீ பலவீனம் மாறி போகவே போயிடுவே, அது சந்தேகம் இல்லை. பாருங்க, அவன் மிகுந்த சத்தம் கூப்பிட்டான். அதான் நின்னான். சத்தம் போடாம போயிருந்தா என்ன இருக்கும், குத்திக்கிட்டு இருப்பான். நாங்க தான் எல்லாரும் இங்கதான் இருக்க சொன்னேன். டேய் தீவெட்டி கொண்டு வா, போய் பாரு, எல்லாம் பாரு, கதவுலாம் திறந்திருக்கு, எவனா ஓட்டாளா பாரு, அப்படி இப்படி பண்ணா தீவெட்டி கொண்டு வச்சு பார்த்தா எல்லா கைதியும் அங்கதான் இருக்கா. எந்த கைதியும் ஓடி போல. இதுக்கு முடியும் எத்தனையோ கைதிகள் உள்ள இருக்கா, உட்கார வரையில. இந்த 2 பேரும் ஊடிக்காரனும் கூட விட்டு போட்டிருக்காங்க. ஒருத்தரும் ஓடி போல. ஏன் ஓடி போல? ஒருத்தரும் ஓடி போல, எந்த கைதியும் ஓடி போகல. காரணம் கதவு திறந்துருக்குது. இப்பெல்லாம் சிறைச்சாலை சென்ட்ரல் ஜெயிலோ புயல் ஜெயிலோ எப்படியோ தப்பிச்சுட்டு ஓடுறாங்க, பாத்தீங்களா இல்லையா? நான் கூட 23 நாள் ஜெயில இருந்தேன். நீ என்னடா பண்ண படுவாய் அப்படின்னு கேட்கீங்களா? அப்படின்னு சொல்றாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணல. கலைஞர் இருந்த சிறைச்சாலை தான் நான் இருந்தேன். செல்லு கலைஞர் எங்க இருந்தாரோ அந்த செல் தான் அங்க நாங்க இருந்தோம்.
24 2 படி போடுவாங்க அங்க, 2 படி. ஒன்று மில்க், ஒன்று நான்வெஜ், இன்னொன்று வெஜ்ஜி. நான் 2த்தையும் சாப்பிடுவேன். சந்தோஷம் சொல்லுங்க. அலியா அலியா. ஏன்னா டேஸ்ட் பண்ணி ஒண்ணுதான் கொடுப்பாங்க. நான் இந்த நான்வெஜ் எப்படின்னு பார்ப்பேன். நான்வெஜ் A கிளாஸ் முத்திரை போடுதுங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தோம்னா சிறைச்சாலே போய் வாழாமல் தோணுது இல்ல? அப்படிலாம் இல்லை. உண்மையா அதை டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க டாக்டர். பெரிய பெரிய பணக்காரன் கொலை பணமெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். கேரம் போர்டு ஆடுறான், டென்னிஸ் ஆடுறான், என்னென்னமோ ஆடிட்டு இருக்காங்க. அகரம் நாராயணன் அங்கதான் நாங்க பார்த்தோம். 2த்தையும் சாப்பிட்டு டேஸ்ட்டுக்கா தமாசுக்காக சாப்பிட்டு போப்பேன். ஓகே. ஆனா ரோல் காலிங் கேட்பாங்க. காலையில் எழுந்த உடனே காலையில் 6 மணிக்கு ரோல் காலிங் ரோல் காலிங் ரோல் காலிங் கூப்பிடுவாங்க. ரோல் காலிங்னா அட்டனன்ஸ் கொடு, அட்டனன்ஸ் கொடுன்னு அர்த்தம். யாருன்னு எல்லாம் இருக்கீங்களா, எல்லாம் ஓடி பிடிக்கலான்னு கண்டுபிடிக்குதான் என்ன சொல்லுவோம். அவன் காலிசாமி கோவிச்சாமி கூப்பிச்சாமி சொன்னா அவன் டிக்கெட் அடிப்பான். எல்லாம் இருக்காங்க ஐயா, எல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க எல்லாம் ஒருத்தர் கூட ஓடி போகல. ஏன் ஓடி போகல? அதான் தியானம். அதான் நீங்க வேத்து வாசிக்கு தியானம் பண்றது. தியானம் பண்ண எப்படின்றது கூட நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது சொல்றதுக்கு நேரம் டக்குனு நம்ம முடிக்கணும். இன்னும் 10-15 நிமிஷம் முடிச்சாகணும். இன்னும் பாட்டு உங்களுக்கு பாடி காட்டணும். கர்த்தர் வேண்டாட்டம். அந்த 25ஆம் வசனத்தை மீண்டும் பிற்பகுதி படிக்கிறீங்க. 25ஆம் வசனத்தை பிற்பகுதி படிக்கிறீங்க. பிற்பகுதினா முற்பகுதி விட்டுறணும். பிற்பகுதி. காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் யாரு அந்த கைதிகள் எல்லாம் அந்த பாடின பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த பவுலும் சீலாவும் துதிக்கிறானுங்க, பாடுறானுங்க, ஜெபிக்கிறானுங்க. என்னடா ஆச்சரியம், நம்ம எல்லாம் தப்பு பண்ணிட்டு தானே உள்ள வந்திருக்கிறோம். இவருக்கு முகத்தை பார்த்தா ஒரு தப்பு பண்ண மாதிரி தெரியலையே, ஊழிக்கார மாதிரி இருக்குது, தெய்வீக கலையா இருக்குது. எப்படி இது சோத்திரம் இவனு கூட போடுறோம், இவங்க எப்படி பாடுறாங்க, நம்ம நல்லா தான் இருக்கணும், நல்லா சாப்பிட்றோம், இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நேற்று நைட்ல இருந்து பாடிட்டே இருக்கானுங்களே. பாட்டு அந்த பாட்டை கேட்டு என்ன பண்ணானுங்க, ரட்சிப்பு அடைஞ்சிட்டாங்க. கரங்களை தட்டுங்க. சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். பாட்டை கேட்டு கொண்டுதான் போட்டுங்க. அப்படின்னா அந்த சிறைச்சாலையில இருந்த அத்தனை கைதிகளும் இந்த பாட்டால் ரட்சிப்பு அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் ஆண்டு எனக்கு கொடுத்த பாட்டு வழியாக ரட்சிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறார். நீங்க சும்மா கூட அப்படி படிங்க. போன் நம்பர் கூட இருக்குது. ஏதாவது ஜபான்னு சொல்லுங்க. 24 மணி நேரம் என் போன் ஆஃபே இருக்காது, சார்ஜ் கூட குறையாது, போட்டுட்டே இருப்பேன். 12 மணிக்கு 1 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட ஒரு அம்மா சொல்லுது, சோத்திரம் அரக்கோணத்திலிருந்து, ஐயா நான் சாந்தகுமாரி பேசுறியா, ஒரு 80,000 எனக்கு வர வேண்டியது இருக்குதுயா. அது 80,000 வர வேண்டியதுக்கு 1:30 மணிக்கா ஜெயிப்பாங்க பாருங்க. அப்ப கூட ஜெயிப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் பாஸ்டங்க சோத்திரம் எப்ப சொன்னாலும் ஜெபிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. பாசமாவும் அப்படிதான் உண்மையான ஊழியக்காரன் செய்வான். கர்த்தர் வேண்டாட்டும். என்னாச்சு, அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து பாக்குறான், எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, ஒருத்தரும் ஓடி போல. சொல்றான் கிழவாசியமா, நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் கீழே விழுந்து வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான் பாருங்க. கரங்களை தட்டுங்க. சோத்திரம் அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபித்தால், துதித்தால், பாடினால் நாங்கள் ரட்சிப்படைறதுக்கு என்ன வழின்னு கேட்க வேண்டியதுல முன்னாடியே வந்துருவான். அல்லேலூயா. ஆனா அங்க கேட்டான் அவன், ஆண்டவரே நாங்க ஆண்டவர்மாரே நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். ஒண்ணு இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கியா. இன்னைக்கு உங்க குடும்பத்தை அநேக ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. கவலையப்படாதீங்க. ஒரு காலத்தை வச்சிருப்பாரு, நிச்சயம் ஆண்டு வந்துருவாரு. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்க அக்கமத்துல குடும்பங்கள்லாம் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவீங்க. நிச்சயம் வரதான் போறாங்க. சபை நிரம்பதான் போகுது. இந்த இடம் 10 பெரிய சபையை ஆண்டவர் கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்றோம். கிட்ட வந்து என்ன பண்ணா, காயத்தால் தொடச்சான், எல்லாம் தான் கிளீன் அடிச்சு வந்தா என்ன பண்றான், எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணான். அந்த ராத்திரியாச்சு ஞானசம் எடுத்துட்டான் பாருங்க. வாசிங்க, கீழே வாசிங்க, கீழே வாசிங்க, பொறுமை வாசிங்க. கரங்களை தட்டுங்க. சோத்திரம் அல்லேலூயா. சிறைச்சாலை போடப்பட்டவர்கள் சோத்திரம். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சிறைச்சாலை அனுபவம் இருக்கலாம், சிறைச்சாலை அனுபவம் போலதான் இருக்கலாம். ஆனாலும் சிறைச்சாலை அனுபவத்துல போல ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்துக்கிறான்னு நினைங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை போட்டதுக்கு காரணம் என்னதுங்களா, சோத்திரம் அவங்க உள்ள போய் கூட ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு வழி வகுத்தார். அல்லேலூயா. உள்ள போய் அவங்களை கொண்டு தேவன் ரட்சிப்பு உண்டாக்கிறார். தேவன் ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் எப்படியாரும் அவர் ரட்சிக்க வல்லவருங்க. நீங்க முயற்சி பண்ணு, ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அது எப்படி நான் ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணி ஆக்ட் பண்ண அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. சோத்திரம் நடந்துகிட்டு ஜெபிக்கணும். சோத்திரம் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சோத்திரம் உபவாசம் ஜெபிச்சா நல்லது. உபவாசம்லாம் பரவாயில்ல, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்லாம் வர நாட்கள் சொல்லலாம். கர்த்தர் நாமத்துக்கு மைண்ட் ஆட்டும்.
ஆக இதுல பார்க்கும்போது என்ன தெரியுமா, அவர் சோத்திரம் ஜெபித்து துதித்து பாடினால ஒருமனப்பட்டு ஒருமித்து அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்தனால இந்த அற்புதம் நடந்தது. 2 பேர் நீ கூடி எங்க போய் ஜெபிக்கிறீங்களோ, இங்க வந்து ஜெபிச்சாலும் சரி, எங்க போய் ஜெபிச்சாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு 2 பேருடைய ஒரு மனத்தின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைப்பட்டு போன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்துக்காக தடைப்பட்டு போச்சு, உங்க குடும்பத்துல உங்க கோர்ட்டு கேஸா, திருமணம் ஆகலையா, குழந்தை பாக்கி இல்லையா, நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்றா. நாங்க அப்படி ஜெபிக்கிறோம், நானும் என் மனைவி ஜெபிக்கிறோம். நான் என்கிட்ட சொல்ற காரியத்துக்கு அதிகமா ஜெபிப்பேன், பாஸ்டர்களுக்காக தொடர்ந்து அதிகமா ஜெபிப்பேன், மகளுக்கு அதிகமா ஜெபிப்பேன். கர்த்தர் சொல்றேன் அல்லேலூயா, நல்ல வரனை கொடுப்பா. என்கிட்ட வந்து போட்டோலாம், நான் புரோக்கர் கிடையாது, நிறைய பேர் புரோக்கர் நினைச்சுட்டு கூட கொடுப்பாங்க. ஐயா உங்களை பத்தி கேள்விப்பட்டையா, சோத்து என் மகளுக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளை கல்யாணம் ஆச்சு, போட்டோலாம் கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். நிச்சயத்தாயி கல்யாணம் ஆயிடும், குழந்தை கூட பத்து எனக்கு கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அல்லேலூயா, அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா, கூப்பிட்டாலும் கூப்பிடாடி போன என்னாலே ஆச்சு, கத்தனால ஆச்சு. அல்லேலூயா, அது கத்தனால